கடவுளும் கேட்கப்பட்டது என்று அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்காங்க பெங்களூர்ல. இது எவ்வளவு ஒரு விஷயம் பார்த்தீங்களா? இறைவன் நம்முடைய திருமண ஒப்பந்தத்தில் என்ன சொல்றாரு? மனிதர்கள் இணைத்ததை யார் இணைக்கிறாங்க? மனிதர் இணைக்கிறாங்க இல்லையா? மனிதர் இணைக்கிறாரா இறைவன் இணைக்கிறாரா? இறைவன் இணைத்ததை அது இப்போ வரைக்கும் இறைவன் அதே நிலையில் தான் இருக்கின்றார். புரியுதுங்களா? ஆகவே நம்முடைய விசுவாசம் நம்பிக்கையோடு நாம் ஜெபிக்கும் பொழுது இறைவன் நம் மத்தியிலிருந்து நமக்கு எண்ணற்ற காரியங்களை செய்ய ஆவலாகிறார். புரியுதுங்களா? சிலுவை கொண்டு வந்தல்ல, இவனுடைய ரத்தம் வெளிப்பட்டது. நீங்க எல்லாரும் ஒவ்வொரு வேண்டியிருப்பீங்க இல்லையா? நம்பிக்கையோடு வேண்டீங்களா விசுவாசத்தோடு வேண்டீங்களா? நம்பிக்கையோடு வேண்டியா? நம்பிக்கையும் விசுவாசம் கலந்ததுதான் நாம் இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்டோம் என்று நாம் நம்ப வேண்டும், நாம் விசுவசிக்க வேண்டும். இன்றைய நாளில் இறைவன் உங்களை எல்லாரும் இந்த இடத்துக்கு யார் அழைத்திருக்காங்க? இறைவன் அழைத்திருக்கின்றார். இது இறைவனுடைய திட்டம், மாறாக மனிதர் திட்டம் அல்ல. இந்த இடத்தில் இறைவன் கூறிக்கொண்டிருக்கின்றார். ஆரோக்கிய அன்னை இதே இடத்தில் கீழே காட்சி. இது 2வது நிகழ்வு. விரைவில் அங்கு அன்னை மரியாதைக்கு என்று ஒரு குருசடி அமைக்கப்படும். அதற்குரிய முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் ஏராளமான சாட்சிகள் கண்டிப்பாக வருவாங்க. ஏனால் எதையும் எதிர்பார்க்காமல் செய்யும் போது இறைவன் அனைத்தையும் எதிர்பார்க்க வைப்பார். அதான் இறைவனின் திட்டம். நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை. நீ நினையாத நேரத்தில் நாம் உமக்கு சொல்றார் இறைவன், நீ நினையாத நேரத்தில் நாம் உமக்கு செவிசாய்ப்பேன் சொல்றார் இறைவன். ஆனால் நம்முடைய எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள், நம்முடைய சிந்தனைகள் சரியாக இருந்தால், இறைவனோடு ஒன்றிணைந்தால் கண்டிப்பாக இறைவன் அதை செய்ய வல்லவராக இருக்கின்றார். நாம நினைக்க முடியாத காரியங்கள் இறைவன் செஞ்சு கொடுப்பார். ஒவ்வொரு நிலையும் நாம் இறைவனுக்காக ஒதுக்க வேண்டும். ஒரு நாளிலே இவ்வளவு நேரம் ஒதுக்க வேண்டும். உங்களுடைய ஜெபமாலையில் ஜெபமாலை சொல்லலைன்னா இனி சொல்லும் பொழுது ஒரு 10 மணியாவது அன்பிற்குரிய அருள் சகோதரர்கள், அருள் சகோதரிகளுக்காக வேண்டுங்கள். அவர்களுக்காக நாம் வேண்டும் பொழுது இறைவன் எண்ணற்ற காரியங்களை செய்தார். எனவே 27 வருட ஜெபமாலை அவர்களுக்காக மட்டும்தான். 13 கருத்தா இருக்கும். 1 அருள் சகோதரர், அருள் சகோதரி, நன்றி. இந்த 3 கருத்து தான் இந்த ஜெபமாலை. இப்போ நான் அர்த்தம் சொல்றேன். யாருக்காக நான் வேண்ட மாட்டேன், அவர்களுக்காக மட்டுமே வேண்டுவேன். ஏனெனில் அவருடைய கடவுளுடைய மறு உருவமாக இருந்தாலும் எண்ணற்ற பிரச்சனைகளை அவர் சந்திக்கின்றார்கள். எண்ணற்ற கவலைகள் அவரிடம் ஓடிவிடுகிறது. நமக்கு ஆறுதல் சொல்ல ஒரு குடும்பமே இருக்கின்றது. அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல யார் இருக்கின்றார்? ஆனால் வெளியிலிருந்து என்ன பேச்சு தெரியுமா? அவங்களுக்கு என்ன மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. ஆனால் நம்மளை விட அதிகமான கவலைகள், கஷ்டங்கள், எதிர்ப்புகள், அவமானங்கள் அவர்களுக்கு அதிகம். உங்களுக்கு ஒரு தடை வலிக்குதுன்னா சொந்த பந்த பக்கத்துல வந்து நிற்கும். உடம்பு சரியில்லை பக்கத்தில் நிற்பாங்க. அவர்களுக்கு வேண்டுங்கள், அவர்களுக்காக கடவுள் இருக்கின்றார். கடவுளுடைய அடுத்த நிலையில் அவர்கள் இருக்கின்றார்கள். அன்னை மரியாதாக அருள் சகோதரிகள், இறைவனாக அருள் சகோதரர்கள். ஒவ்வொரு நாளையும் இறைவன் கொடுக்கின்றார். அதற்காக நன்றிகள். சிந்தித்து பார்த்திருக்கின்றோமா? ஏதோ அருள் சகோதரர்கள், ஏதோ ஃபாதர் என்ன பூசை வைக்கிறார், இன்னைக்கு காணி காசு 5000, அவருக்கு என்ன? அருள் சகோதரர்களுக்கு மாநாடு பாரிலிருந்து காசு வருது. அந்த இடத்தில் இருந்தால் மட்டுமே அதனுடைய வலிகளை உணர முடியும். அதனுடைய வலிகளை உணர முடியும். நமக்கு நாம் இருக்கின்றது என்று பேசிட்டே போயிடக்கூடாது. நம்மளை விட அதிகமான கஷ்டங்களையும், கவலைகளையும், துன்பங்களையும் எத்தனையோ மக்கள் அவரிடம் செய்ய சொல்லுவாங்க. எங்க குடும்பத்துக்காக வேண்டிக்கோங்க. அவர்கள் அனைவருக்காகவும் அவர்கள் வேண்ட வேண்டும். வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருப்பார்கள். உள்ளங்கள் மகிழ்ச்சியாக இருந்தாலும் நினைவுகள் மக்களை சிரித்துக் கொண்டே இருக்கும். அதுதான் அருள் சகோதரியும் சகோதரரும். ஒரு இடத்தில் ஒரு குழந்தை அந்த ஆலயத்துக்கு வரவில்லை என்றால் பெற்றோர்கள் கேட்பாங்க, ஏன் உங்களுடைய மகள் வரவில்லை? ஏனெனில் கேட்கும் தருணத்தில் அவர்கள் இருக்கின்றார்கள்.
ஒரு குழந்தையை நல்வழிப்படுத்துவது பெற்றோர், அதனுடைய தலையாய கடமை. அங்கே இருக்கின்ற அருள் சகோதரிகள் தங்களுடைய வாழ்க்கையே இறை ஒழித்ததுக்காக அர்ப்பணித்திருக்கின்றார்கள். அப்பேற்பட்ட அவர்களுக்காக இனியாவது நீங்கள் விவிலியம் வாசித்தாலும் ஜெபமாலை சொன்னாலும் அவர்களை உங்கள் நினைவில் கொள்ளுங்கள். ஒரு 5 நிமிடம் ஆயர்கள், அருள் சகோதரிகள், அருள் சகோதரருக்காக வேண்டுங்கள். திருப்பலியில் எழுந்தேற்ற வேளையில் திவ்யநற்கனை அவர் காமிக்கும் பொழுது வேண்டுங்கள். நம்முடைய பங்கு தந்தை, நம் பங்கில் பணியாற்றுகின்ற அருள் சகோதரிகள், குருத்துவத்துக்காக பயிலுகின்ற அந்த செல்வங்கள், அருள் சகோதரிக்காக நம்மை அவர்கள் தயார்படுத்த நிறைய சோதனைகள் வரும். அதையும் மீறி அவர்கள் இந்த இடத்திற்கு நமக்காக இறைவன் அனுப்பி வைக்கின்றார். அவர்களும் ஒரு தாயின் கருவில் உருவானவர்கள் தானே. அப்படி என்றால் இறைவன் அன்றை கணித்திருக்கின்றார், நான் உன்னை என்னுடைய பணிக்காக தேர்ந்தெடுக்கப் போகின்றேன். அவ்வாறு வந்தவர்கள் தான் சகோதரிகளும் சகோதரர்களும். அவர்களுக்காக வேண்டும் பொழுது குடும்பங்கள் ஏராளமான ஆசீர்வாதத்தை, ஏராளமான சுவைகளை உணர்ந்திருக்கின்றது. நான் உணர்ந்திருக்கின்றேன். இறைவன் கூறுகின்றார், தாகமாக இருக்கிறது என்று தண்ணீர் கொடுத்தோம். அதே இறைவன் சொல்கின்றார், அவர்களுக்காக வேண்டுங்கள். என்னுடைய பிரதிபலிப்பு அவர்கள். எல்லாரும் ஆக முடியாது. கடவுளை திட்டம் வேண்டும். கடவுள் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். நாம் யார்? அவர்களுக்காக வேண்ட வேண்டும். எத்தனையோ பிரச்சனைகளை சந்திக்கின்றார்கள். ஆகவே இனியாவது ஒவ்வொரு நாளும் நீங்கள் எழும்பொழுதும் இரவில் தூங்குவதற்கு முன்பாக உங்கள் குடும்பங்களுக்காக நீங்கள் வேண்டுங்கள். அந்த குடும்பத்தில் முதன்மையாக